மாதம் 17ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவானானவர் சிம்ம ராசிக்கு மாறி சஞ்சாரம் பண்ண போறாரு. அதே போல மாதத்தின் ஆரம்பத்துல மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் செவ்வாய் பகவானானவர் செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து கடக ராசிக்கு சஞ்சாரமாகிறார். புதன் பகவானும் கேது பகவானும் வீட்டின் தேவைகள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக போறதுனால செலவுமே அதுக்கு ஈக்குவலா ஜாஸ்தியாகும். ஸோ செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிச்சாலும் சேமிப்புகள்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா ராசியாதிபதி சுக்கிர பகவான் ஆகி ராசிக்கு ஏழக்கூடியவன் செவ்வாய் பகவான் மாதத்தின் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார நேயர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சைன் பண்றீங்க, இல்ல ஒரு கூட்டு தொழில் பண்ணும்போது ஏதாவது பரஸ்பரமா பேசிக்கிட்டு ஏதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் காதல் மலரும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒற்றுமை, ஒரு அன்பு பாசம் பெருகக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை தொடர்ச்சியான வெற்றி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி மாதிரி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு ஏதாவது ஹெல்த் சார்ந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராசியாதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது சுக்கிர பகவான். சோ இவர் போயிட்டு அஞ்சாம் இடத்துல நீசம் அப்படிங்கிற நிலைமையை அடைய ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனித்யச்ச ராகவே கேதவே நமக. என்னை இன்றெடுத்த எனது தாய் தந்தையர் மற்றும் எனது குருவான வேதாத்ரி மகரிஷி ஆகிய மூவரின் பொற்பாத கமலங்களை தொட்டு வணங்கி ஸ்ரீ வாராகி ஜோதி நிலையத்தின் சார்பாக SVJ கோவை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த செப்டம்பர் மாதம் 2026 12 ராசிக்கார நேயர்களுக்கும் எந்த விதமான பலன்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு தனிப்பதிவாக வெளிவர இருக்கு. வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். செப்டம்பர் மாதத்திய கிரக நிலவரம். சூரியன் மாதத்தின் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கடகராசியில சஞ்சாரம் பண்றாரு. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவானானவர் சிம்ம ராசிக்கு மாறி சஞ்சாரம் பண்ண போறாரு. அதே போல மாதத்தின் ஆரம்பத்துல மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் செவ்வாய் பகவானானவர் செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து கடக ராசிக்கு சஞ்சாரமாகிறார். புதன் பகவானும் கேது பகவானும் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கின்றனர். கும்பத்தில் ராகு, கன்னியில் சுக்கிரன், மீனத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் காணப்படுகிறார். இந்த அமைப்புலதான் பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்திய கிரகங்கள் நிலவரம் இப்படித்தான் இருக்கிறது. சோ இதை வைத்து ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த விதமான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். சோ ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ஒரு மிகச்சிறந்த மாதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல முன்னேற்றம் தரும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். சுப செய்திகள் வீடு தேடி வரும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். வீட்டின் தேவைகள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக போறதுனால செலவுமே அதுக்கு ஈக்குவலா ஜாஸ்தியாகும். சோ செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிச்சாலும் சேமிப்புகள்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது பாத்தீங்கன்னா எதிர்காலத்துக்கு உகந்ததாக இருக்கும். உங்கள் திறமையை உயரதிகாரிகள் பாராட்டுவார்கள். இதனால் ஒரு நல்ல பண வரவு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு உண்டு. சோ திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா ராசியாதிபதி சுக்கிர பகவான் ஆகி ராசிக்கு ஏழக்கூடியவன் செவ்வாய் பகவான் மாதத்தின் ஆரம்பத்துல ராசிக்கு 2ஆம் வீட்லயும் அடுத்ததாக ராசிக்கு 3ஆம் இடத்திலையும் வலு குறைந்த நிலையில காணப்படுறாருங்க. அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகளில் கவனமாக இருக்கவும், கொஞ்சம் தொய்வு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா பேசுங்க. திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்கார நேயர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சைன் பண்றீங்க, இல்ல ஒரு கூட்டு தொழில் பண்ணும்போது ஏதாவது பரஸ்பரமா பேசிக்கிட்டு ஏதாவது சைன் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏதாவது ஏற்படுது அப்படின்னா எதுக்கு சைன் பண்றீங்க, அதுல என்னென்ன வாசகங்கள் எழுதி இருக்கு அப்படிங்கறத ஒரு முறை ரீட் அவுட் பண்ணிட்டு சைன் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கலாம். சோ டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும்.
சோ அது போக பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படும் மாதம் தான் இந்த மாதம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் காதல் மலரும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒற்றுமை, ஒரு அன்பு பாசம் பெருகக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை எதிர்பார்க்கலாம். ரிஷபராசிக்கார மாணவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சிறந்ததாக இருக்கு. தொடர்ச்சியான வெற்றி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி மாதிரி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவு, ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி அப்படிங்கறத நோக்கி போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ரிஷபராசிக்காரன் நேயர்களுக்கு ஏதாவது ஹெல்த் சார்ந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராசியாதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது சுக்கிர பகவான். சோ இவர் போயிட்டு அஞ்சாம் இடத்துல நீசம் அப்படிங்கிற நிலைமையை அடைய போறதுனால இம்யூனிட்டி பவர் குறையறதுனால வரக்கூடிய இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஜென்ரலாவே இம்யூனிட்டி பவர் குறைஞ்சிருச்சுன்னா சீக்கிரமா எந்த ஒரு டிசீஸ்மே வரும் அப்படிங்கிறதுனால ஸோ இம்யூனிட்டி பவரை கரெக்டா வச்சிருங்க. அதுக்கு உண்டான உணவுகள் அப்படிங்கறத உணவுல சேர்த்துக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா உடல்நலம் சார்ந்த பெரிய குறைபாடுகள் எதுவும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.